Good day to all. Today topic covered criteria for selecting a good research problem. Let's we see a good research problem. Criteria for selecting a good research problem. That is, first one is significance to the discipline, originality, feasibility, administrative support, peer support, availability of subjects, researchers' competency, ethical considerations, solvable or researchable, current, interesting, clear and ambiguous, empirical and verifiable, relevant, systematic. First one is significance to the discipline. A problem which the researcher is selecting should have significance to the profession or discipline. So ஒரு குட் ரிசர்ச்சாக இருக்கும் அப்படின்னா இதுதான் குட் ரிசர்ச் ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் என்ன அப்படின்னா என்னோட டிசிப்ளின் என்னோட ப்ரொஃபஷனை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அது நமக்கு சூட்டபிளாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒரிஜினாலிட்டி. எவ்ரி ரிசர்ச் ஷுட் பி நியூ அண்ட் யூனிக் இன் இட் செல்ஃப். ஒவ்வொரு ரிசர்ச்சரும் அவங்களுடைய ரிசர்ச்சை வந்து நியூவாகவும் ஒரு யூனிக்காக இருக்கணும். அந்த ரிசர்ச் வந்து அவங்களோடது யூனிக்காக இருக்கணும். அப்போ அது குட் ரிசர்ச்சாக இருக்கும். ஃபீஸிபிள், சாத்தியமாக இருக்கணும். நம்ம செய்கிற அந்த ரிசர்ச் வந்து சாத்தியமாக இருக்கணும். feasibility is an essential consideration of any research project. A research should be feasible in terms of time, availability of subject, facility, equipment and money and ethical consideration. ஸோ ரிசர்ச் அப்படின்றது வந்து அந்த டைம்குள்ளே நம்மளால் முடிக்க முடியுமா? நான் ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த டைம்குள்ளே அதை முடிக்க முடியுமா? அந்த சப்ஜெக்ட் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குமா? இப்போது கரண்ட்டில் இருக்கா? அதுக்கான ஃபெசிலிட்டிஸ், எக்யூப்மெண்ட், மணி, எத்திக்கல் கன்சிடரேஷன், ஸோ இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா அதை நம்ம பண்ணலாம். அது வந்து குட் ரிசர்ச்சாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட், நமக்கு எப்பயுமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். எங்கேயாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ரெண்டு சைடுமே நமக்கு தேவை. நான் எங்கேருந்து இப்போ நான் ஒரு காலேஜ்லேருந்து நான் காலேஜில் இருக்கேன், நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு கம்பெனியில் போய் நான் பண்ணணும் அப்படின்னா அது ரெண்டு பக்கமே நமக்கு வந்து சப்போர்ட் தேவை. இங்கேயும் நமக்கு தேவை, காலேஜ்லேயும் தேவை, அந்த ஆர்கனைசேஷன்லேயும் நமக்கு சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா குட்டாக இருக்கும். ஃபினான்ஷியல் அண்ட் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் இஸ் எசென்ஷியல் டு கான்டக்ட் ரிசர்ச். Next one is peer support. Many research ideas have failed because the researcher did not receive any peer support. Peer support அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கூட இருக்கிறவங்களுடைய அந்த சப்போர்ட் வந்து நமக்கு எப்பயுமே தேவை. Availability of subjects. So availability of subjects அப்படிங்கும்போது sometimes the potential subjects may not meet the study criteria or may be unwilling to participate in the study or may be already participating in another studies. ஸோ ஏற்கனவே அதில் நம்ம வந்து பண்ணதையே திரும்பவும் பண்ண முடியாது. ஸோ வேறு ஏதாவது எடுத்தும் நம்ம பண்ணலாம். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது வந்து கரெக்டாக நம்ம ஒரு அந்த க்ரைட்டேரியா வந்து கரெக்டாக இருக்கணும், அந்த ஸ்டடி க்ரைட்டேரியா. ரிசர்ச்சர்ஸ் காம்படென்சஸ். A research problem can only be feasible if it is in accordance with the researcher's competencies. A researcher should be capable to handle a given research problem. ஸோ அந்த ரிசர்ச்சுக்கான அந்த திறமை அப்படின்றது, கேப்பபிள் அப்படின்றது வந்து இருக்கணும். அந்த ரிசர்ச் ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிள் இருந்துச்சு அப்படின்னா அது ரிசர்ச் குட் ரிசர்ச்சாக இருக்கும். எத்திக்கல் சவுண்ட்னஸ். The research problem selected should be cleared by the ethical committee without undue hurdles. நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம பண்ணணும். அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிசர்ச் ப்ராப்ளம் நமக்கு குட்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சால்வபிள் அண்ட் ரிசர்ச்சபிள். ஸோ நம்ம சால்வ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும், அது நம்ம ரிசர்ச் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும் ஒரு ரிசர்ச். ஒன்லி a research problem that is solvable is considered to be good. A researcher should minimize the chances of insolvability. ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் அப்படின்றது வந்து சால்வ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அது குட் ரிசர்ச். சால்வ் பண்ண முடியாமல் இன்சால்வபிலிட்டி சான்சஸ் அதுக்கு இருக்குது, அதை வந்து ஆனால் மினிமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கரண்ட்.
A good research problem must be based on the current problems and needs of the profession. Thus, the result generated will be of more use. கரண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குடைய ரிசல்ட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ COVID-19 பேண்டமிக் பீரியட் அப்படின்னா அதுக்கான ரிசர்ச், அதுக்கு ஏதாவது ரிசர்ச் பண்ணலாமா? ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கான டஸ்ட்பின் அந்த மாதிரி ஏதாவது பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய டஸ்ட்பின்ஸ், அந்த காட்டன்ஸ் அதெல்லாம் போட்டால் பாக்டீரியா வந்து அழிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பயோ சம்மந்தமாக பயோகெமிக்கல்ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம ரிசர்ச் வந்து பண்ணோம், ஒரு கரண்ட் ப்ராப்ளத்துக்கு ரிசர்ச் ப்ராப்ளம் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு குட் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. Interesting. A research problem must be as per the motivation of the researcher and it should be fascinating to the researcher. ஸோ அது வந்து அந்த ரிசர்ச்சர் பண்ணக்கூடிய அந்த ரிசர்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். இன்னொன்று அந்த ரிசர்ச்சருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். மெயின் அதுதான். அவங்க என்ன வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அந்த ஜேர்னி அப்படின்றது நல்லாயிருக்கும். Clear and unambiguous. The research problem selected should be clear in its ability to reflect or give clues regarding the various aspects of methodology. ஸோ நம்மளுடைய ரிசர்ச் ப்ராப்ளம் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கிளியராக நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி இருக்கணும். இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு க்ளூ மாதிரி கொடுப்போம் இல்லையா, அதுதான் அன்அம்பிக்யூவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டைரக்டாக, தெளிவில்லாமல் இன்டைரக்டாக நம்ம சொல்லுவோம். க்ளூ மாதிரி கொடுத்து கண்டுபிடிங்க, இன்னும் வேறு ஏதாவது அந்த மாதிரி செய்வோம்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம எடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். எம்பிரிக்கல் அண்ட் வெரிஃபியபிள். எம்பிரிக்கல் அண்ட் வெரிஃபியபிள் அப்படின்றது வந்து நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சயின்டிஃபிக் கால்குலேஷன் வச்சு நம்ம பண்ணுவோம். அதை தான் எம்பிரிக்கல் அண்ட் வெரிஃபியபிள் ரிசர்ச்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா குட் ரிசர்ச். ரிலவெண்ட். நம்மளுடைய ரிசர்ச் ப்ராப்ளம் நம்ம சூஸ் பண்ணுறது வந்து ஷுட் பி ரிலவெண்ட் டு த ப்ரொஃபஷன், time, need and the competency of the researcher. ஸோ ரிசர்ச்சருக்கு அந்த டைமாக இருக்கட்டும், நான் என்னுடைய ப்ரொஃபஷன் எல்லாமே ரிலவெண்ட்டாக இருக்கணும். சிஸ்டமேட்டிக். ஸோ அதுக்குன்னு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது. ஸோ ஒரு சாப்டர் அப்படின்னும் போது சாப்டர் வைஸ் நம்ம பண்ணுவோம். ஒரு சாப்டர்லேயும் என்ன வரணுமோ அது மட்டும் வரணும், அந்த கண்டென்ட் மட்டும் ரிலவெண்ட்டாக கரெக்டாக இருக்கணும். தட் இஸ் அ சிஸ்டமேட்டிக். Thank you for watching this. We will meet next class.